This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புராண கதைகள் பாகம் 25. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. ஸோ அதனால இந்தியாவோட சுதர்சன சக்கரம் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கிருஷ்ணர் வந்துட்டு சுதர்சன சக்கரத்தை யூஸ் பண்ணி சிசுபாலன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு கொல்றாரு. அது ஏன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சிசுபாலன் வந்துட்டு ஆக்சுவலா கிருஷ்ணருடைய அத்தை மகன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் கொல்றாரு அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட்டு. சிசுபாலன் வந்துட்டு பிறக்கும் போதே 4 கைகளும் 3 கண்களும் அதாவது நெற்றி கண்களோட தான் பிறக்கிறாரு. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப வலிமையானவரா இருக்கார். ஓகேங்களா? ஆனா அவருக்கு வந்துட்டு அசரீதி ஒண்ணு சொல்லுது அவங்க அம்மாக்கு. இந்த சிசுபாலனை கொல்றவங்கள தான் அந்த 3வது கண்ணால பார்ப்பாங்கன்னு. அப்படி பார்த்தது வந்துட்டு கிருஷ்ணரை. உடனே அவங்க அத்தை வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க. சிசுபாலன் உன்னோட தம்பி மாதிரி நீ வந்துட்டு தயவு செஞ்சு அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அது காலத்தின் கட்டாயம். அதை வந்துட்டு மாற்ற முடியாது. ஆனா உங்களுக்காக ஒரு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்துட்டு சொல்றாரு. என்னன்னா அவர் செய்யும் முதல் 100 தவறுகளை வந்துட்டு நான் மன்னிச்சிருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா அதை வந்துட்டு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா 100 தவறுகள் செய்யும் வரை சிசுபாலனை வந்துட்டு விட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை தான் நம்மளுடைய கிருஷ்ணர் வந்துட்டு இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஏன்னா சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த ருக்மிணியை தான் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கவர்ந்துட்டு போயிடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு ருக்மிணியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு இன்னும் கோபமடைய செய்து சிசுபாலனை. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த சாப்டருக்கு போனோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு தர்மருக்கு வந்துட்டு அந்த பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிசுபாலன் வர அப்படி அந்த இடத்துல முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு தான் தராங்க. இதை பார்த்து கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத நம்ம சிசுபாலன் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரியவங்க இருக்கிற இடத்துல இவனுக்கு போய் முதல் மரியாதை தரீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாரு. கிருஷ்ணரை மட்டும் கேவலமா பேசல, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே கேவலமா பேசுறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஆணவத்தின் உச்சியில இருக்காரு. அவரை அழிக்க முடியாது. ஏன்னா 100 தவறுகள் இன்னும் அவர் செஞ்சு முடிக்கல. அப்படிங்கும்போது அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆணவத்தின் உச்சியில இருக்காரு. பிதாமகர் பீஷ்மர் அவமானப்படுத்துறாரு, தர்மரை அவமானப்படுத்துறாரு, கிருஷ்ணரை அவமானப்படுத்துறாரு, ருக்மிணியை அவமானப்படுத்துறாரு, நிறைய பேத்த இன்னும் அந்த சபையில இருந்த அத்தனை பேத்தையுமே வந்துட்டு அவமானப்படுத்துறாரு. ஆனா இந்த சூழல்ல அவர் அந்த போதை அதாவது வந்துட்டு என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற அந்த போதையில இருக்கிறதுனால அந்த 100 தவறுகளை தாண்டி போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு நீ அந்த 100 தவறுகளை தாண்டிட்ட அப்படின்னு சொல்லி அவரோட சுதர்சன சக்கரத்தை விட்டு சிசுபாலனை வந்துட்டு கொண்டாடுறாரு. ஏன்னா அவரை வந்துட்டு அழிக்க முடியாது, வேற யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறத உண்மை. அதனாலதான் சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் முற்பிறவியில யாரா இருந்தாங்க அப்படின்னா அவர் முற்பிறவியிலையும் நிறைய இடத்துல பெரிய வீரனா தான் இருந்திருக்காரு. பட் அவருக்கு வந்துட்டு முக்தி அளிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் ஒருத்தர்னால தான் முடியும். அதுவும் சுதர்சன சக்கரத்தால தான் முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்துட்டு கிருஷ்ணர் அப்ப செஞ்சு முடிக்கிறார். ஓகேங்களா? இந்த சுதர்சன சக்கரம் மாதிரியே தான் இப்போ நம்ம கையில இருக்கு RS-400. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவை வந்துட்டு காப்பாத்துதுன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.